பண்டிகை காலங்கள் மற்றும் வார இறுதி நாட்கள்ல ஆம்னி பேருந்துகளுக்கான தேவையை பயன்படுத்தி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த தொடர் புகாரின் காரணமாக ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினரை அழைத்து போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி இன்றைய தினம் கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்துல ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். அந்த ஆலோசனையில பல்வேறு கட்டுப்பாடுகளையும் அவர் விதித்திருந்தார். குறிப்பாக நேற்றைய தினமே இந்த ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் தீபாவளி பண்டிகையொட்டி 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் ஏராளமான பொதுமக்கள் சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஊர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் வழக்கமான கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம், அதாவது 3 மடங்கு கட்டணம் என்பது கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதன் வெளிப்பாடாக போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமியும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில மண்டல வாரியாக போக்குவரத்து துறையினுடைய துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள் நேரிலேயே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும், வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சுங்கச்சாவடிகளில் நின்று பேருந்துகள் முறையாக ஆம்னி பேருந்துகள் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் எனவும், அதே போல் பிற மாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் முறையான அனுமதி பெற்று இயக்கப்படுகிறதா, அதே போல் இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை முறையாக கட்டி பேருந்துகளுக்கான விதிகளின் அடிப்படையில ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்பதனை கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் தனியார் செயலி மற்றும் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகளுக்கான டிக்கெட்டை புக் செய்யும் போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் எழக்கூடிய பட்சத்துல, புகார் தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் குழு சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்று நடைபெற்ற இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்திலும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு பல்வேறு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா உங்களுடைய தொழிற்சங்கத்தினர் விடுத்திருக்கக்கூடிய கட்டணத்தின் அடிப்படையில் தான் கட்டணத்தை நிர்ணயம் செய்து வசூலிக்க வேண்டும் எனவும், தனியார் செயலியில கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்களுடைய லைசன்ஸை கேன்சல் செய்யக்கூடிய வரைக்கும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த எச்சரிக்கை விடுத்து சிறிது நேரத்திற்குள்ளாக, அதாவது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அந்த மீட்டிங்கை முடித்துவிட்டு கீழே இறங்குவதற்குள்ளாகவே தற்போது தனியார் செயலியில கட்டணம் என்பது வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது.